தேவையில்லாத ட்ராக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து ஃபீல் ஆகும். இது என்ன அரே நீ அப்பா அரே அது வயசுதான் காரணம். ஏன்னா வயசு பிள்ளைய இருக்கிற இடத்துல அது வயசுதான் காரணம். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா எதுவும் ஒரு கேமுக்காக இதுக்காகத்தான் நான் வந்து இப்படி பண்றேன் அப்படின்லாம் இல்ல. வந்து லவ் கண்டென்ட் பண்றாங்க. ஆமா ஆமா அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நான் உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக அண்ணாமி தானேயாக போதுமா? நானும் ஓகே பேசக்கூடாது அப்படின்னு நினைப்போம், பேசிடுவோம். பால் முட்டை எல்லாத்தையும் கிடைக்காத சமயத்துல பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு ரைட் கிடையாது. சொன்னேன் என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். நீ எதிர்கொள்ள வேண்டியது சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குன்ற போது எதுக்கு வீம்பு குணம் வரணும்? தலையில பலமா அடிபட்டதால மூளையில ஒரு சின்ன தடுமாற்றம். லட்சத்துல ஒருத்தருக்கு இப்படி நடக்கும். ரூல்ஸ் தான் ரூல்ஸ் தானே. அந்த ரூல்ஸுக்குள்ள தானே நம்ம இருக்கணும். அதுதானே நமக்கு மதிப்பு. முடியாது. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா அப்படின்னா அதாவது அன்புக்கு நம்ம மனசை கொடுக்கலாம், அது தப்பு இல்ல. என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. அந்த அன்பு வந்து ஒரு விதிக்கு உட்பட்டதா, விதியை மீறதா இருக்க கூடாதுல்ல. வேற ஏதாவது பத்தி பேசுவோம். விஜய் சேதுபதி சார் செம்மையா அந்த வாரத்துல எங்களை இது பண்ணிட்டாரு, தாக்கிட்டாரு. மக்களே, அதாவது மக்களுக்கு எவ்வளவு அவதிப்படுறார்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதான் இப்ப புரிஞ்சிருச்சுமா. ஓகேமா. தேவையில்லாத விஷயங்கள் பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா. இல்ல இனி போக்கஸ் பண்றது என்ன அப்படிங்கறது தான். அதுலதான் கவனம் செலுத்தணும். நம்ம ஆட்டம் எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் ரகபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். நம்ம வந்த நோக்கம் என்ன, இந்த நோக்கத்தை நோக்கி நம்ம போறோமா, அதத்தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? இவங்க பின்னாடி சுத்துறதுதான் வேலையா? போய் பொழப்ப பாருங்க சார். அதெல்லாம் உங்க கேம். அதெல்லாம் உன்னுடைய குணத்தை தான் அந்த கேம் வெளிப்படுத்தும். ஆமா, அது என்ன நம்ம பொழப்பு பூஸ்டப் பண்ணி உன்னை நீ கொண்டு செலுத்திக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்குது. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. நான் அக்கா அதெல்லாம் தாண்டி நீ புரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறது தான். குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறீங்கய்யா. ஆனா நீ இதை இவ்வளவு எளிமையா, இவ்வளவு கூலா. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது. இது நினைச்சினா ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோர்ந்து போயிட்டேல. எப்போ இல்லடி, அழுகிறதே சோர்வு தானே. அழுக எல்லா இடத்துலயும் தான் நீ கூடவே இருக்கல. கிடைச்சதை அனுபவிச்சுக்கோ. இது இல்ல அது இல்ல நினைக்க கூடாது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. நான் எப்படி தெரியுமா இருக்கேன், நீயா இங்க என் பக்கத்துல இருக்க. எஸ் ஃபோக்கஸ் வந்துரும். அந்த கோலை நோக்கி தான் நான் வந்து போறேன். ஆகும்ல ஆகாம போகுமா? அப்படியே அது பண்ண முடியுமா நான் கேட்கானே. அந்த கோலை நோக்கி தான். ஆமா, அந்த கோலை நோக்கி போறோம். வரவும் வராது அதெல்லாம் நினைக்க கூடாது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வந்து என்னன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உண்மையாதான் இருந்திருக்கேன். நான் வந்து இந்த ஒரு கேமராவுக்காக வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளு நான் நடிக்கவும் இல்ல, கேமரா இருக்குன்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணதும் இல்ல. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அப்புறம் என்ன தோணுதோ சொல்லிடுறேன். அது உன்னுடைய வெளிப்படுத்த